அம்மா அவர்களை இங்கு வருமாறு அழைக்கிறேன். அரிது மானுடர் ஆதரவு என்ற வாக்குக்கிணங்கள் திரு டாக்டர் சிவானந்தன் அவர்கள் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து உணர்ந்து வாழ்வை முழுமையாக பயனுடன் வாழ்ந்து எங்களுக்கு மறைந்துள்ளார். மகத்தான குடும்ப தலைவனாக, மாண்பு மிக்க மருத்துவராக, மனித நேயம் மிக்க சமூக தொண்டனாக, உறவினருக்கும் நண்பர்களுக்கும் மனதிற்கினிய நண்பனாக, குடும்பத்தின் மூத்த மகன், உடம் பிறப்புகளின் மூத்த அண்ணன், இப்படி பல கோணங்களிலும் தனி சிறப்புடன் வாழ்ந்து திடீரென மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் எல்லோர் நினைவிலும் நிறைந்துவிட்ட மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய டாக்டர் சிவானந்தன் அவர்களின் அருமை பெருமையை போற்றி கொண்டாட நாம் இங்கு கூடியுள்ளோம். இப்படி ஒரு நிகழ்வை ஒழுங்கு செய்தவர்களுக்கு நாம் அனைவரும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் அவருடைய இறுதி மரியாதையை கலந்து கொள்ள முடியாமலும் அவர்கள் குடும்பத்துடன் அவரது பிரிவுகளை பகிர்ந்து கொள்ள முடியாமலும் போய்விட்ட சூழ்நிலை இன்றைய நிகழ்வு மனதிற்கு ஆற்றல் தரக்கூடியதாக உள்ளது. டாக்டர் சிவானந்தன் அவர்களின் நண்பர்கள், உறவினர்கள், அவர் தொண்டாற்றிய பல ஸ்தாபனங்களில் இருந்தும் பெறக்கூடியுள்ளோம். நான் ஈஸ்டர்டன் தமிழர் முன்னேற்ற கழகம் நடத்தி வரும் திருவள்ளுவர் தமிழ் பள்ளியின் சார்பாக பேச வந்துள்ளேன். இருந்தபோதும் இவரை நான் முதல் சந்தித்தது 1981 ஏப்ரல் மாதம் புரஸ்கேட் ஆஸ்பத்திரியில் நான் பெற்றுக்காக இருந்தபோது இவர் என்னை பராமரித்துக் கொண்டிருந்தார். அதுதான் எனது முதல் நினைவாகும். தொடர்ந்து டாக்டர் சிவானந்தன் தமிழர் முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக 1983 ஆண்டில் இருந்து 1990 ஆண்டுகளின் ஆரம்ப காலம் வரை இருந்த அவர் பிள்ளைகள் தமிழ் பள்ளியில் படிக்க ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து பரீட்சையிலும் தேர்ச்சி பெற்றார்கள். திருமதி சிவானந்தன் அவர்களும் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்து கொண்டார். 1997 ஆண்டு வரை தொடர்ந்து ஆசிரியர் பணி ஆற்றினார். இந்த குடும்பமே தமிழ் பள்ளிக்கு சேவை புரிந்தனர். இவர் உறுப்பினராக இருந்த காலத்தில் முக்கியமாக உறுப்பினர்களில் ஓரிருவர் தவிர்த்தோரும் மறைந்து விட்டார்கள். அதனால் எனக்கு தெரிந்தவரை நினைவில் இருப்பவற்றை கூறுகின்றேன். டாக்டர் சிவானந்தன் உறுப்பினராக இருந்த போது பல ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை முன்வைத்து மிக ஊக்கமாக செயல்பட்டார். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தொண்டாற்றி முன்னேற்ற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தார். தமிழ் பிள்ளைகளின் கணித அறிவை மேம்படுத்த வேண்டும் என்று மேத்ஸ் கிளாஸ் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அது திரு யோகராஜ் அவர்கள் மேத்ஸை கற்பித்தார். அந்த காலத்தில் தமிழை கற்பிக்க போதிய வசதிகள் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கிணங்க அவர் படங்களை வரைந்து காட்டி தமிழை கற்பித்தால் பிள்ளைகள் ஆர்வமாக கற்பிக்கக்கூடும் என்று இவர் ஆலோசனை எடுத்ததற்கிணங்க ஓவியர் கிருஷ்ணராஜா அவர்கள் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். அந்த காலத்தில் தமிழை கற்பிக்க பொருத்தமான புத்தகங்களோ தட்டச்சோ இருக்கவில்லை. தமிழ் பள்ளியைச் சேர்ந்தவர்கள் பெற்றோர்களும் சேர்ந்து தமிழிடம் ஒன்றை ரொம்ப ரோட்டில் வாங்கியிருந்தனர். அதில் பல கூட்டங்கள் அடிக்கடி நடைபெறும். அது எல்லாம் எனக்கு நினைவில்லை. அதில்
பல தடவை தமிழ் கற்பித்தலை எவ்வாறு முன்னேற்ற முடியும் என்பதை பற்றி பல கலந்துரையாடல்கள் நடக்கும். அதற்கு லண்டனின் பல இடங்களிலிருந்தும் நண்பர்கள் வந்து கலந்து கொள்வார்கள். இதில் அப்பொழுது பிள்ளைகளின் தேவை என்ன என்பதை அவர்களின் வாயிலாக அறிய வேண்டும் என்ற ஒரு கொஸ்டினர் ஒன்று தயாரித்து பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டது. அதன்படி நாங்கள் அதன் பொறுப்புகளை பார்த்து அதன்படி கற்பிக்க ஆரம்பித்தோம். பின்பு இவர் எப்போதுமே ஒரு ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்ய யோசிப்பார். ஒரு நாட்டிய நாடகம் நடத்துவது நல்லது என்று டாக்டர் சிவானந்தன் சொன்னார். ஒரு நாள் இதை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருந்தோம். அதில் திரு சுரேஷ்குந்தராஜா அவர்களும் டாக்டர் சிவானந்தன் நானும் இன்னும் சிலர் இருந்தார்கள். அதில் ஒரு திருக்குறளை மையமாக வைத்து ஒரு நாட்டிய நாடகம் எழுதலாம் என்று கருத்து தெரிந்தார்கள். திரு சுரேஷ்குந்தராஜா அவர்கள் சொன்னார்கள், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட என்பதன் கருத்து, யாரால் இந்த செயலை சிறப்பாக செய்ய முடியுமோ அவர்களிடத்தில் அந்த செயலை விட வேண்டும், அப்பொழுதானது திறமையாக நடைபெறும் என்று என்பதன் கருத்தாக மத மையமாக வைத்துக்கொண்டு ஒரு நாடகத்தை தயாரிப்பதில் டாக்டர் சிவானந்தன் சுரேஷ்குந்தராஜா எல்லாரும் மும்முரமாக இருந்தார்கள். அந்த நாடகத்தை புலவர் சிவானந்தன் அவர்கள் எழுதினார். பாடல் வடிவமாக வடிவமைத்த அதனை சங்கீதத்துவான் மாதிரி சுரேஷ்குந்தராஜா அவர்கள் பாடல்கள் பாடினார்கள். அதற்கு ஒரு அற்புதமான கலைஞனாக வழங்கிய யாழ் சீரன் அவர்கள் பின்னணி சமைத்தார்கள். அதனை ராகினி ராஜகோபால் அவர்கள் நிறைய ஆட்டையில் சிறப்பாக அந்த நாடகம் நிறைவேறியது, அரங்கேற்றப்பட்டது. அதில் இவரது பிள்ளைகள் இருந்தார்கள் நான் நினைக்கின்றேன். அந்த நாடகம் 1988 நடந்ததாக நான் நினைக்கின்றேன். அதுதான் லண்டனில் முதல் நடந்த நாட்டிய நாடகம் என்று நான் நம்புவேன். அந்த காலத்தில் 2 நடன ஆசிரியர்கள் மட்டும் இருந்தார்கள். ராகினி ராஜகோபால் ஈஸ்ட் லண்டன் பள்ளியிடங்கள் திருவள்ளுவர் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த ஓட்டம் ஸ்டோவில் திரு பத்மனி குணசீல் இருந்தார். இந்த நாடகம் ஓட்டம் ஸ்டோ விடும் அரங்கேற்றப்பட்டது. தமிழ் பள்ளியின் ஊடாக 83 இவர் குடும்பத்திற்கும் எங்களுக்கும் மிகவும் நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டது. மிகவும் நண்பர்களாக இருந்தோம். என்றுமே இவர் ஒரு அமைதியாக பேசுவார். கோவித்து பேசி நாங்கள் பார்த்ததில்லை. யாரும் தப்பு செய்தால் கூட ஒரு சிரிப்புடன் ஏதாவது சொல்வார். நகைச்சுவைகளை மிகவும் ரசித்து வாய்விட்டு சிரிப்பார். இவருக்கு தெரியாவிட்டாலும் யோகேஷ் தெரிந்தவர்கள் யாருக்காவது சோமில் இருந்தாலும் உடனே அவர்களுக்கு தயங்காது ஓடி சென்று உதவி செய்வார். இவர் மற்ற விலங்குகளுக்கு கூட பல தடவை தேவைப்பட்ட போதெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்திருந்தார். இவரது இழப்பு எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழருக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் மருத்துவ துறையினருக்கும் இன்னும் பல அவர் கொண்டாடிய பல நிறுவனங்களுக்கும் பெரும் இழப்பாகும். இதன் போதும் இவர் எல்லா குடும்பத்தை சிறப்பாக பார்த்ததுடன் மட்டுமல்ல, சமூகத்திலும் சமூக மட்டத்திலும் தமிழர் சமூகத்திற்கும் மருத்துவத்துறைக்கும் பல தொண்டு நிறுவனங்களுக்கும் பல பணிகளை புரிந்து தன் வாழ்வை முழுமைப்படுத்தி நிறைவு செய்து விட்டு பிரிந்துள்ளார். இருந்த போதும் அவர் நினைவு என்றும் உங்கள் நினைவில் இடத்திற்கும் இவரது மருமகன் ஸ்ரீ ஒரு நாள் பேசிய போது மாமி இடக்கை மாமா விளக்கை இருந்தால் மாமி இடக்கை இருந்தால் அது மாதிரி மனைவியாரின் பங்களிப்பு நாள் அவர் தனது பொது சேவையில் முழுமையாக ஈடுபட முடிந்தது. ஏனென்றால் எங்களுக்கு வழக்கையால் நாங்கள் பேசியதால் இடக்கை தான் அதற்கு உறுதுணையாக இருக்கு. நாங்கள் எழுதும் பொழுது பேனா பிடித்தபோது மற்ற கை பேப்பரை பிடித்துக் கொண்டிருக்கும். அது மாதிரி அவரது குடும்பம் சிறப்பாக நடப்பதற்கு
திருமதி யோகேஷ் அவர்களை நான் பங்களிப்பும் முக்கியமானது. இவர் முழுமையாக தனது பொது சேவையை தன்னை ஈடுபடுத்தி வாழ்ந்து நிறைவு செய்தது யாராலும் மறக்கவோ முடியாது. இதை பல கோணங்களிலும் எல்லாரும் பேசிக்கொள்ளும் மனம் மிகவும் நெகிழ்வாக இருந்தது. குடும்ப பிள்ளைகளை எல்லாரும் நன்றாக பேசினா இன்னும் பலர் அதை பற்றி பேச உள்ளார்கள். இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்தவர்களுக்கு நாங்கள் அனைவரும் நன்றி கடன் பட்டுள்ளோம், நாங்கள் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். நன்றி அவர்கள் மனம் நிகழும்படியாக ஒரு உரையாற்றி. தேங்க்யூ. Let me now call upon Dr. Nirmanathan, a consultant pediatrician who has participated in all of the endeavors so far. He's going to give us an insight to Sivanandan's high school days. Thank you. Hello, yogis, children, and family. I think it is, we are here to celebrate Sivanandan's life here. So it is so sad that he has left a huge vacuum, and it's only now, I'm sure, you are beginning to feel, as some of us who were quite close to him. Only time can actually give some solace and peace. But he's in the best place, if you ask me, in the feet of his namesake, Lord Shiva. And I'll come back to that towards the end of my talk. And we would also like to thank, the organizers would like to thank the family's kind cooperation, without which this event would not have been possible. It has been planned for the last 3 months or so. I knew Shiva, I think you might sort of be surprised, I knew Shiva for the last 63 years. It's a long time. Most of you are not born then. Right? And he actually joined St. John's in, I think, 1957. And even though I was a bit junior to him, he was a very, very popular guy. He is known to everyone, even though he's not a bright lad. He's just an average like me or Mandrin or whatever. He never excelled in sports. He never excelled in anything. But he excelled in one thing: his English, his Tamil, and his passion for everything is, and he was very, very friendly, ever ready to help anyone that that comes by, or even if you don't ask him, he will run to their help and help them out. He's a thorough gentleman of the highest order, very popular. But he has a sort of a peculiar attraction. I don't know. Everybody is attracted towards him, boys or girls or whatever in those days. But the Singanagam tells me that it is because his eyebrows, if you look at his eyebrows, now I think go on. If you look at his eyebrows, it actually connects both. Right, it's connected, and that gave him a special advantage of all of us. We were sort of just on the backside anyway. When he's there, we don't go and join him anyway. He actually was committed to charities and various successful organizations and inaugurated MIOT and ELITA. Some of the members are here. It's all done and done. For East London Tamil Association, was very active actually during the troubles in 1983 and whatnot. But my topic is not that. It's going to be very light-hearted. It's Sivanandan goes to St. John's. Okay? So there was, he lived, I think it's 2nd Cross Street, I can't remember. And it's near Main Street. And there was a tailor called Bai. He's a Muslim chap, and he actually stitched all the shorts and shirts and all that for
lots of us. There was only very few tailors at that time. So his father took him there because the uniform was blue and white. So he sort of but Sivananda was a very smart chap, you see. And so he took him and asked him, just stitch a trouser that will last for 10 years. That's his school career. That's a typical Nallayar sort of attitude. Okay? And also he has many brothers. And they can utilize them as well. So Sivanandan couldn't actually stop his father actually instructing him to take it up to the knee, the shorts up to the knee, and the shirts up to below the elbow, so that okay? So that's how he actually sort of started St. George. On the first day, he was, those days we had teachers called Pulichal and Tanier and Dimmer and Odakotier and so many sort of Pattaperal, nicknames for the teachers. And so he was allocated to the Tanier's school thing, but he didn't know anything about it. But then he went into the class, and there was a chap. There was only one seat that was vacant. That was next to a chap called Jayanandan. I don't know whether you know him. He's a bit of a character that nobody wants to associate with him. But then he said, right? Then he said, Sivanandan, right? Kailash. Kailash means there is snow. Snow is Pani. So if the teacher asks you, what's your name? You have to say Taniya. Okay, Sivanandan didn't know anything like that, but he thought he was actually telling the truth. And when the teacher asked, hey, the parent, Taniya. Okay, but this teacher he knows, but he's called Taniya anyway. So he asked him, he calls everybody Naiman. Right? Naiman inge vada. And then he has to sort of put his head under his chair, under his table, and wait there for 40 minutes until the class was over. And that's how, but Sivanandan was so nice, he didn't actually sort of get angry with him. He became friendly, very, very friendly with him. And had lots and lots of naughty things done with him, a couple of things I'm going to tell you. And then he actually became a friend for life until his death. So Jayanandan was one of his best friends. And so one of the instances we know is he actually. He was not in the boarding house, but he knew almost everyone. So there is something known as a restaurant called Dilko. Can you all remember Dilko in Kasturia Road in front of the old bus stand? Yeah. And that's the time it was actually opened. And they sort of on the first day they said you pay sort of £2.50. Yeah, and 2 rupees. So 2 rupees 50, and you can eat anything and drink anything till 12 o'clock that day. So Sivanandan got hold of it, and Jayanandan with him, and then Macham will go. Okay. And he didn't have the money, but Jayanandan was a bit rich, so he loaned the money with the promise that he will actually give it back. And so he actually went off to the place, and they filled their stomach till about 12 o'clock with ice cream and sherbets and whatever you name it, they had it. And the next day, Dilko was closed for another month because they went back. But for Sivanandan, that was a Sunday. Sivanandan did pitch up at school, did Jayanandan for another week because they had diarrhea. And with the ice cream, you get salmonella because they put eggs and you get salmonella infection. And they had it, and they were sort of half the size when they came back.
There's another story is that Vijayanandan and Sivanandan were of the same size, right? And so they decided, now we are always, those days when you have a shorts, it's the same thing that you wear to weddings or you'll have two, you one wash the other and then wait for the weddings or wherever you want to go. And Sivanandan and Vijayanandan thought that we had to have a break. So they decided, collected some 5 rupees from somewhere. Those days you can't actually, there are no ready-made shorts or whatever. So they went and bought a cloth from Diamonds, I think, which is beige in color. And then got it stitched by a different tailor because this tailor was known to the buyer was known to Nalayer. So they stitched it, that's fine, and they wore it intermittent. For 1 week, Sivanandan would wear it, and then